விவசாயம் பண்ண உடனே அதை என்ன செய்யலாம், என்னட்ட விலைய வச்ச உடனே இந்த நிறுவனங்கள் எடுக்குமா. அப்ப எடுக்கும் பொழுது 20 ரூபாய் தான் கொடுக்கும், மிச்ச 10 ரூபாய கொடுக்காது. அந்த 10 ரூபாய் எப்ப கொடுக்குமா தெரியுமா? 90 நாள் கழிச்சு என் பொருள் தரமா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குமா. 90 நாள் கழிச்சு நான் விலைய வச்சு கொடுத்த பொருள் தரமான்னு பார்த்துட்டு கொடுக்குமா. ஐயோ, நாங்க இங்க கடலை விவசாயம் பண்றோம், நேரடி விவசாயி கிட்ட போடுறோம், வியாபாரி வர்றாரு, 35,000 ரூபாய்க்கு கடலை போட்டோம்னா 30,000, அன்னைக்கே 35,000 ரூபாய் வாங்கினா தான் போச்சு. 5,000 ரூபாய் அப்புறம் தர்றோம்னா அது சுவாகாதான், ஓமகுண்டத்துல போட்ட மாதிரி. இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் 5,000. அதானி அம்பானிய நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும்? எங்க வாங்க முடியும் அந்த காசை? சரி, அப்படி பிரச்சனை வருதுன்னா, அந்த ஒப்பந்தத்துல பிரச்சனை வருதுன்னா, நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போய் மனு கொடுக்க முடியுமா? நேரடியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாதான். இந்த பிரச்சனையில மாநில அரசும் மத்திய அரசும் பங்கு பெறாதான். எப்படி பாரு, எனக்கு விவசாயிக்கு நான் போட்ட நிறுவனத்துக்கும் பிரச்சனை வந்தா மாநில அரசும் மத்திய அரசும் அதில் பங்கு பெறாது அப்படிங்குது. நான் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த சட்டம். இது ஒன்னே உங்களுக்கு பத்தாதா? இந்த சட்டம் எவ்வளவு பாதகமான சட்டம்னு. நாடும் நாட்டு மக்களுக்குமாக சட்டமும் அமைப்புமா அரசியல்வாதிமா? முதல் தீர்மானம் என்ன சொல்லுது தெரியுமா? இடைத்தரகரே இல்லாம பண்ணிடுவோம்னு சொல்லுது. எங்க இருந்தா நீங்க இடைத்தரகரை இல்லாம பண்ணுவீங்க? முதல்ல இந்த நாட்டுக்கு தரகரே மோடி தாண்டா. உன்னைய இல்லாம தன்னா தாண்டா இந்த நாடு உருப்படும். இந்த நாட்டுக்கு இடைத்தரகர் மோடி. அதானிக்கு இடைத்தரகர், அம்பானிக்கு இடைத்தரகர், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைத்தரகர் யாரா? மோடி தாண்டா. உன்னைய காலி பண்ணா தாண்டா இந்த நாட்டு விவசாயிகள் உருப்படியா வாழ முடியும். மாநிலத்தின் இடைத்தரகர் யார்? மண்ணுமுட்டி பழனிசாமி தானே இந்த மாநிலத்தின் இடைத்தரகர். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சட்டத்துல என்ன சொல்றாரு? இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லது தானே. ஒண்ணு மூதேவி நீயாவது படி, இல்லாட்டி பக்கத்துல இருக்க எம்பி கலெக்டர் பிஏவாவது படிக்க சொல்லியாவது கேளு. ஏன் எங்க உசுரை எடுக்கிற? தமிழனா பிறந்து எங்க அசிங்கப்படுத்துற? நல்லா இருக்குன்னு